ஒரு கிராமத்தில் செல்வம் நிறைந்த ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவனோ மிகவும் சோம்பேறியாக இருந்தான். உழைப்பதென்றால் அவனுக்கு பிடிக்காது. எப்போதும் சும்மாவே இருப்பான். தன் மகனின் எதிர்காலத்தை நினைத்து விவசாயி மிகவும் கவலைப்பட்டார். ஒருநாள் விவசாயிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக. தன் மகன் சோம்பேறியாகவே இருந்துவிடக் கூடாது என்று ஒரு திட்டம் தீட்டினார். விவசாயி மரணப்படுக்கையில் இருந்தபோது மகனை அருகில் அழைத்து, மகனே, நாம் வைத்திருக்கும் வயலில் ஒரு பெரிய புதையலை நான் புதைத்து வைத்திருக்கிறேன். அதை கண்டுபிடித்து எடுத்துக்கொள். அது உனக்குச் சொந்தம் என்று கூறினார். விவசாயி இறந்த பிறகு சோம்பேறியான மகனுக்கு ஒரே உற்சாகம். புதையல் ஆசையில் அவன் வயல் முழுவதையும் தோண்டத் தொடங்கினான். நாள் முழுவதும் உழைத்து வயலின் ஒரு மூலையிலிருந்து மறுமூலை வரை தோண்டினான். ஆனால் எந்த புதையலும் கிடைக்கவில்லை. அவன் மிகுந்த ஏமாற்றத்துடன் தன் தாயிடம் வந்து முறையிட்டான். அவன் தாய் புன்னகையுடன், மகனே, வயலை நீ ஏற்கனவே நன்றாக உழுதுவிட்டாய். இப்போது வீணாக்காமல் அதில் விதைகளை விதைத்தால் என்ன என்று கேட்டார். மகனும் வேறு வழியின்றி விதைகளை விதைத்தான். சில மாதங்களுக்குப் பிறகு வயலில் அமோகமான தானிய அறுவடை கிடைத்தது. அந்த அறுவடையை விற்ற பிறகு அவனுக்கு எதிர்பாராத லாபம் கிடைத்தது. அப்போதுதான் அவனுக்கு உண்மை புரிந்தது. தன் தந்தை சொன்ன புதையல் என்பது பணமோ நகையோ அல்ல. அதுதான் அவன் செய்த கடின உழைப்பு. அந்த உழைப்பின் பலனால் கிடைத்த அறுவடைதான் அவனது உண்மையான செல்வம். அன்று முதல் அவன் சோம்பலை கைவிட்டு தன்னுடைய வயலை அக்கறையுடன் கவனிக்கும் ஒரு உழைப்பாளியாக மாறினான். நீதி: கடின உழைப்புதான் உண்மையான புதையல். Hard work is the true treasure.